பெரியாருடைய பேருங்கிறதுனால பெரியார்ட்ட எப்படி ஒரு தைரியம் இருந்ததோ, எல்லாத்தையும் மனசுல பட்டது போட்டு உடைச்சாரோ, அந்த குணம் எல்லாம் அந்த ட்ரைட்ஸ் வாங்க இங்கிலீஷ்ல, அந்த குணாதிசயம் அப்படியே ஈவி.கே.எஸ் இருந்தது. ரொம்ப காலமா அவரால் சிகரெட் பழக்கம் நிறுத்தவே முடியல. லங்ஸ்ல ரொம்ப நாளாவே ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு. ரொம்ப ஸ்ட்ரைட்டா பேசுவாரு, எல்லாம் அடிச்சு ஆமா அப்படிதான் அப்படிம்பாரு. இவரால கூட்டணி கட்சியோட ரொம்ப அதுக்குன்னு ஒத்து உத முடியாது. அது அவர் அடிக்கடி அவர் சொல்ற வார்த்தை. அவர் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டாரு. அப்படி பேசலாமா அப்படின்னு யோசிக்க மாட்டாரு. விளைவுகளை பத்தி கவலைப்பட மாட்டாரு. அது அவருடைய பலம்னு சொல்லலாம், பலவீனம்னு சொல்லலாம். அவர் மகன் இறந்து போனதுல ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. அவரு மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. அவர் அதை எதிர்பார்க்கல. நான் என் பிள்ளையோட இதுக்கு நான் பார்க்க வேண்டியிருக்கேன். இந்த புத்திர சோகம் அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. ராஜீவ்காந்தி மேலே மிகப்பெரிய பக்தி உண்டு. அகில இந்திய தலைமை மேல ரொம்ப ஒரு ஈடுபாடு உண்டு. அது பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ண தலைமை இது அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி சொல்லுவார், இவனுக்குலாம் என்ன தெரியும், வாரிசுங்கிறானுவ, அந்த குடும்பத்தோடைய தியாகம் இவனுக்கு தெரியுமா, இவனுக்காக தெரியுமா, அதெல்லாம் ரொம்ப நல்லா பேசுவார். அவர் கூட்டத்திலையும் பேசுவார், தனிப்பட்ட முறையிலும் சொல்லுவார். ஈவி.கே.எஸ்ங்கிற அந்த ஒரு மனிதருடைய அரசியல் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா அது ஒரு அப்பழுக்கு இல்லாத வாழ்க்கை. அது அவர் மேல இவர் இங்க பேரம் பேசினாரு, இந்த மாதிரி ஒரு இது பண்ணாரு, இதனால இந்த இந்த இஷ்யூல அவர் சிக்கினாரு அப்படிங்கிறப்ப அவர் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் எழுந்ததில்லை. அதுக்கு மாதிரி அவர் அந்த மாதிரி ஆளே இல்லை அவருக்கு. நிச்சயமா காங்கிரஸ்ல அந்த வெற்றிடம் இருக்கு பாருங்க, அந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவாங்கன்னு எனக்கு தெரியல. வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஒருத்தர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன், ஈரோடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ, காங்கிரஸ் கமிட்டியில 2 முறை தலைவராக இருந்தவர். காலமாயிட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. ஆமாமா, இன்று காலமாயிட்டார். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், நீங்க பல இன்டர்வியூகள் அவரை பண்ணிருக்கீங்க. ஆமா, அவரோட நினைவுகளை பகிர்ந்துக்க முடியுமா? நிச்சயமா. அதாவது எனக்கும் அவருக்கும் உள்ள அந்த நட்பு பந்தம் இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 25 வருஷம் இருக்கும். நான் மேகசின்ல வேலை பார்த்த காலத்திலேருந்து நேத்தி வரை அவர் என்கிட்ட பழகிட்டு இருந்தாரு. ரொம்ப அதாவது தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ரொம்ப ஆத்ம நண்பர். அவர் கட்சிக்காரர் அப்படிங்கிறத விட ஒரு ஆத்ம நண்பரா. நம்ம அரசியல் தலைவர்கள் பல பேரோட பழகுவோம், ஆனா ஒரு சில பேர் தான் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருப்போம். நம்ம பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கும். அவங்க நம்மள்ட்ட உண்மையான அன்போடு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் அவர், நல்ல நண்பர் அவர். எனக்கு என்னன்னா, அவருடைய நான் பழக ஆரம்பிச்சதுலேருந்து அவரோட இந்த லாங் டிராவல், அவரோட நானும் அவர் நிறைய பேசியிருக்கேன், இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். எப்பயுமே அவர் பந்தா காட்டுனதே இல்லைங்க. என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு 2 பேர் தான் எஃபெக்டிவான தலைவராக இருந்திருக்காங்க. தைரியமா காங்கிரஸுக்கு புத்துயிர் ஊட்டுறாப்புல ஒரு தலைவர் சொன்னா 2 பேருங்க. ஒன்று வாழப்பாடி ராமமூர்த்தி, இன்னொன்று ஈவி.கே.எஸ். 2 பேர் தான் தலைவர் இருக்காங்கிறத காட்டினாங்க. மற்றவங்களாம் இருந்தாங்க, ஏதோ பண்ணாங்க. ஆனா ஈவி.கே.எஸ். பார்த்தீங்கன்னா எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர். அவர் திமுகவோட அலையன்ஸ்ல இருந்தாலும், அதிமுகவோட அலையன்ஸ்ல இருந்தாலும், அலையன்ஸ்ல இருக்காங்கிறதுக்காக அனுசரித்து பேசுறது, அப்படியே ஒத்து ஊதுறது, அதெல்லாம் அவர் பிடிக்காத விஷயம். அவர் சொல்லுவார், அவரோட வார்த்தை அது, இந்த ஒத்து ஊதுறது எனக்கு பிடிக்காத மாதிரி. அலையன்ஸ்ல இருந்தோம், எஸ், ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம்ல நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கும். அதுக்காக நம்ம எல்லாத்துக்கும் அவங்க ஒத்து என்ன சார் இப்படி பேசிட்டீங்க பாரு, கலைஞர் கோவப்படுவாருமா, அதுக்காக என்ன பண்ண முடியும் சந்திரம்பாரு, என்ன மாஞ்சியா சந்திரம்பாரு, அதுக்காக என்ன பண்ணது சந்திர, சில விஷயங்களை சொல்லிதான் ஆகணும், கலைஞருக்கு என்ன புரியும் பாரு. அதாவது அந்த பெரியாருடைய பேருங்கிறதுனால பெரியார்ட்ட எப்படி ஒரு தைரியம் இருந்ததோ, எல்லாத்தையும் மனசுல பட்டது போட்டு உடைச்சாரோ, அந்த குணம் எல்லாம் அந்த ட்ரைட்ஸ் வாங்க இங்கிலீஷ்ல, அந்த குணாதிசயம் அப்படியே ஈவி.கே.எஸ். இருந்தது. எல்லாத்தையுமே உடைச்சு பேசுவாரு. அவருடைய அந்த சொல் விளையாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எதையுமே சிம்பிளா சொல்லுவார், ஆனால் அடிச்சு பேசுவார். அந்த மாதிரி ஒரு தைரியம் உண்டு. அலையன்ஸ்ல இருக்கும் அந்த மாதிரி பயம்லாம் அவருக்கு என்றைக்குமே கிடையாது. நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு, ஆஃப் த ரெக்கார்டு, ஆன் த ரெக்கார்டு, அதெல்லாம் பார்த்தா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. சில நேரங்களில் அவர் ஆஃப் த ரெக்கார்டில் பேசின விஷயங்கள்லாம் நான் சொன்னால் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் சொல்ல முடியாது. பளிச்சுன்னு அடிச்சிடுவார் நம்ம மனசில். சார் அப்படி அவன் அப்படி தான் அவன்ப்பா, ஐயோ என்ன பண்ணுறது சொல்லுங்க, இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கட்டி மேய்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசுவார், சிரிப்பார். ஆனால் தெரியும் அவருக்கு நம்ம அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டோன்ட்டு. ஆஃப் த ரெக்கார்டு அவர் பேசின விஷயங்கள் இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பதவி அவர் எந்த கட்டத்துலேயும் அவர் பதவியினால் அவர் ஒரு ஒரு கெத்து அப்படி காட்டிக்கவே மாட்டாருங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவர் மன்மோகன் சிங்கோட கவர்மெண்ட்ல 2004-2008 அந்த பீரியட் நினைக்கிறேன், என்னோட நினைவுக்கு சரியா இருக்குமா,
அந்த பீரியடில் அவர் ஜவுளித்துறை அமைச்சர் இருந்தார், மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் இருந்தார். ஒரு முறை நான் அவருக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன் வழக்கம் போல். அவர் மெட்ராஸில் இருக்காரா, மெட்ராஸில் மணப்பாக்கம் வீட்டில் இருக்காரா, அங்கே இருக்காரா எனக்கு தெரியல. ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணால் யாரோ ஸ்பெஷல் பிஏ பேசுகிறேன் சார் அப்படிங்கிறாங்க. ஸ்பெஷல் பிஏ சார், சார் அவர் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்க்கு முதல்ல வாங்கியிருக்கீங்களா? நான் யார் என்னன்னு சொல்கிறேன். சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், அப்பாயின்மெண்ட் இருக்கா சார் அப்படிங்கிறான். இல்லை சார் அவர் அப்பாயின்மெண்ட் இல்லைன்னா உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு அன்றைக்குங்கிறான். இல்லைங்க எனக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, நான் ஸோ மேகசின்லேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிறேன். இல்லை சார் டக்குன்னு பேச முடியாது சார், நான் அவர்கிட்ட தகவல் சொல்கிறேன் அப்படிங்கிறேன். அப்புறம் 1 ஹவர் கழிச்சு மறுபடியும் பேசுகிறேன். இப்போ வேற ஒரு செகண்ட் பிஏன்னு ஒருத்தர், யாரோ ஒரு செகண்ட் பிஏ அவர் பேசுகிறாரு. சார் நீங்கள் பர்சனல் பிஏட்ட பேசுங்க சார். இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்கிறாங்களே, லைனே தர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஒரு பர்சனல் பிஏ வந்தார், நான் 3வது தடவை பண்ணும்போது. அவர் எனக்கு ஓரளவு தெரியும். நான் பேசினேன்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட, சார்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த 5 நிமிஷம் கூட ஆகல. என்ன சந்திர என்ன 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 நீங்கள் காலம்புலேருந்து ட்ரை பண்ணுறீங்களாமே என்னது அப்படிங்கிறாரு. சென்ட்ரல் சாதாரணமாக பேசுகிறாரு அவர். என்ன நிறைய பிஸியாக இருந்தேன், தெரியாதுப்பா இவங்க என்னமோ போட்டு குழப்பறாங்க அப்படின்ட்டு அப்பயும் காமெடியாக சொல்கிறாரு. ஒன்று சொல்கிறேன் சந்திர, கோச்சுக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. என்ன விஷயம்னாரு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பேட்டி ஒன்றுக்கு நான் இந்த மாதிரி விஷயமா பேசணும் அப்படின்னு. சந்திர, இந்த பிஎல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எது செக்கு எது சிவன்னு தெரியாது. எல்லாம் ஒன்று அவங்களுக்கு. நமக்கு தான் தெரியும் எது செக்கு எது சிவன்னு, எதுக்கு மரியாதை கொடுக்கணும். இவங்க எல்லாம் ஒன்று, பதவி வந்துட்டா போகிறோம், அப்படி தான் இருப்பாங்க. சரி கோச்சுக்காதீங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்ன சார் அது அப்படின்னு. அப்புறம் நாங்கள் வந்த விஷயத்தை பேசுகிறோம். இந்த நடுவில் ஒரு 7-8 நிமிஷம் பேசினதுல 2 தடவை என்கிட்ட வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. தப்பாக நினைக்காதீங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி என்கிட்ட எப்போ பேசினாலும் எப்படி இருக்கீங்க அப்படிமாரு. என்ன இந்த இவர் இந்த மாதிரி பண்ணிட்டாருமே, அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாருமே, அந்த விஷயம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், என்ன நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள். நம்மளை கேட்பாரு அவர். என்ன சார் உங்களுக்கு தெரியாதா அப்படிமா. இல்லை கலைஞரையும் அப்படி பேசினாரு ஒரு விஷயத்தில், அவரையும் அப்படி பேசினார் மாதிரி. இல்லை சார் எனக்கு ஆச்சரியமாக இருக்க, அவர் ஏன் அப்படி பேசினான்னு தெரியல, ரொம்ப 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 எதையும் யோசனை பண்ணி பேசக்கூடியவராச்சு அப்படி பேசினார் அப்படின்ட்டு அவருடைய கமெண்ட்ஸ்லாம் ஜாலியாக சிரிச்சுட்டே சொல்லுவார். அந்த மாதிரி என்னடா அவருக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு. அது ஒன்றும் பெரிய பாரம்பரியமான ஃபேமிலி, இது பாரம்பரிய ஃபேமிலி. அதாவது ஈவே ராமசாமி அவரோட அண்ணன் வந்து ஈவே கிருஷ்ணசாமி, அவரோட பையன் சம்பத்து, அவரோட பையன் சம்பத்து. அவர் வந்து பாரம்பரியமான ஃபேமிலி. அவர் வந்து காங்கிரஸ்ல வந்து சிவாஜி கணேசனோட வெளில வந்தவர். அதுக்கப்புறம் சிவாஜி மறுபடியும் விபி சிங்கிட்ட சேர்ந்த போது இவர் இங்கே வந்துட்டார், மறுபடியும் காங்கிரஸ்ல வந்துட்டார். அது ஒண்டிதான் அவர் காங்கிரஸ் விட்டு வெளில வந்தது. அவரை பத்தி இன்னொன்னு சொல்லுவாங்க, சிவாஜியோட ரொம்ப தீவிரமான ஒரு பக்தர்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1977 அவர் வந்து சிவாஜியோட மிகப்பெரிய பக்தருங்க அவரு. அவர்கிட்ட நீங்க ஒரு டென்ஷனா இருந்தா போறோம், நம்ம வந்து அவர் மனசை கலைக்கிறதுக்கு என்ன வேணா செய்யலாம். அவர் நல்ல ரொம்ப டென்ஷன் ஏதோ இருப்பாரு, ஏதோ பேசிட்டே இருப்பாரு. நம்ம ஏதாவது நம்ம சிவாஜியோட டைலாக் ஒன்று சொல்லிட்டு போறோம், ஹாஹான்னு தங்கப்பதக்கம் இல்லம்பாரு, எல்லாமே எத்துப்படி. நான் வந்து அவர்கிட்ட உட்காந்து அவருக்கு சில பிடிச்ச டைலாக் சொன்ன போறோம், அப்படி டென்ஷன்லாம் அவர் ரிலீவ் ஆயிடுவார். அவர் சிவாஜி வந்து அதாவது தங்கப்பதக்கத்தில் வந்து ஒய்ஃப் கேஆர் விஜயா இல்லையா, கேஆர் விஜயா வந்து ஸ்ரீகாந்த சொந்த மகனை சிவாஜி அரெஸ்ட் பண்ணதுனால வருத்தப்பட்டு புருஷனை புலம்புவாங்க. சிவாஜி பெரிய டாப் போலீஸ் அஃபீஷியல் ஆச்சு. சிவாஜி திடீர்னு இப்போ பார்த்து சொல்வாரு, ஜெகனை அரெஸ்ட் பண்ணிட்டேங்கிறியே, ஜெகன் உனக்கு மட்டும் மகன் இல்லடி, எனக்கும் மகன் டீம்பாரு சிவாஜி. இந்த டைலாக்கை நான் என்ன செய்வேன், சிவாஜி மாதிரியே அவர்கிட்ட சொல்லுவேன். திடீர்னு சொல்லுவேன், ரொம்ப டென்ஷன் அப்படியே இருப்பாரு. பேசலாம் சந்திர இரு பேசலாம் அப்படிம்பாரு. உள்ள போய் 2 தம் பற்ற வச்சு சொல்றாரு. சார் உங்க ஒய்ஃப்ட்ட சொன்னா பிரச்சனை ஆகிடும், பேசாம 2 பற்ற வச்சு சொல்றேன். இந்த மணப்பாக்கம் வீட்லயே சொல்றேன். நான் சொல்லுவேன் உடனே, ஜெகன் உனக்கும் மட்டும் மகன் இல்லடி எனக்கும் அப்படின்னு நான் வந்து அப்படியே டைலாக் பேசுவாரு. கக்காச்சு இருப்பார். சொல்லுன்ட்டு அப்புறம் அவரு ஒரு தடவை சொல்லுவாரு. அதே மாதிரி அப்படியே ஆரம்பிச்சா போச்சு. அப்படியே என்னம்மா சுழட்டி போட்ட சோழி மாதிரி சிரிப்பியே, இந்த சிரிப்பு எங்கம்மா போச்சு அப்படின்ட்டு அப்படியே சிவாஜி மாதிரியே சொல்லி சிரிப்பாரு. கொஞ்ச நேரம் அப்படியே சிவாஜி டைலாக்கா போவார். அப்புறம் கைவீச வரணும் போயிட்டு சமயத்துல அந்த பழைய டைலாக் இல்ல, கடைக்கு போலாம் கைவீசு, அந்த கடையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாரு. அவன் நடிகனியா, காங்கிரஸ்காரன் விட்டாயா, அவனை நல்லா கவனிச்சிருக்கணையா, அவனை வந்து சரியா போஷிச்சு அவனை கொண்டு வந்திருக்கணையா. அதுக்கு காரணம் வந்து மூப்பனார் மாதிரி பல பேர் ஆச்சு. அதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் வேணாம், அது உனக்கு அதெல்லாம் வேணாம். சிவாஜி வந்து விட்டுறக்கூடாது, நம்ம காங்கிரஸ் அவருக்கு அரசியல் தெரியாது, டிஎம்கேல விட்டாங்களே இவங்க விட்டுறக்கூடாதியா அப்படின்னு சமயத்தில் சொல்லி வரும். சிவாஜியை பத்தி பேசினா அப்புறம் அவரை வந்து மறுபடியும் ட்ராக் கொண்டு வந்து ரொம்ப கஷ்டம். பேசிட்டே இருப்பாரு. பேட்டின்னு பேரு. அப்ப நம்ம பிரிண்ட் மீடியா இருந்தபோது பேட்டின்னு ஒய்ஃப் வருவாங்க. அவங்க ஒய்ஃப் என்கிட்ட ரொம்ப பாசமா பேசுவாங்க. வரலட்சுமி அவங்க பேரு. ரொம்ப பாசமா பேசுவாங்க. தம்பி வந்திருக்கு, தம்பிக்கு என்ன பண்றேன், ஏதோ சுழியும் ஏதோ பண்ணேன் இன்னைக்கு, எடுத்துருவா சாப்பிடலாம. வேணாங்க, மத்தியானம் 12 மணிக்கு நீ சாப்பிட்ற டைம் வரும். அவரோட சேர்ந்து நானும் கொஞ்சம் சாப்பிட்றேன். குழந்தை மாதிரி கெஞ்சுவார். அவரோட சேர்ந்து நானும் சாப்பிட்றேன், கொஞ்சம் எடுத்துருவா நீ அப்படின்னு ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணியிருப்பாங்க.
ரொம்ப பாசமாக சாப்பிடுங்க, உங்கள் வீடு மாதிரி நல்லா இருக்கும் அப்படியே அவங்க ரொம்ப. அப்புறம் உங்கள் வீட்டில் பசங்கள்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பாசமாக விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு இவரும் சாப்பிடுவார், சப்ஜெக்டே விட்டுருவார். அப்புறம் பேட்டிக்கு வந்தவங்ககிட்டே மறந்து போய் சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குமே அப்படிம்பாரு. அடுத்தது அவர் வந்து ரொம்ப ரொம்ப சகஜமாக நம்மளை ஒரு ஃபேமிலி மேனாக தான் டீல் பண்ணுவார். அப்புறம் வந்து இல்லை சார் நம்ம டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்பணும், கேமராமேனுக்குலாம் வர காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுப்பா, நான் வாயை திறக்க அதை போய் ஃபோட்டோ எடுத்து போடுவேன். நோ ஆஃப் பண்ண மாதிரி டக்குன்னு கேமராக்காரங்கள்ட்ட. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் நீ போமா அப்படிம்பாரு. அப்புறம் ஏங்க அந்த தம் பற்ற வச்சுட்டே இருக்காருல்ல இவர், சொல்லுங்க அவர்கிட்ட அப்படிம்பாங்க சமயத்தில். அதான் அவன் நிறுத்திட்டேன்ல, குழந்தை மாதிரி சொல்றாரு, அதான் நான் நிறுத்திட்டேன்ல. அப்புறம் ஏம்மா அப்படிம்பாரு. அவர் வந்து ரொம்ப காலமாக அவரால் வந்து சிகரெட் பழக்கம் நிறுத்தவே முடியல. கடைசியில் குறைச்சாரை வெஞ்சு அப்பப்போ என்ன சார் பேட்டி பாரு ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்குது, வரேன் இருங்க பாரு சார், அது வேணாம் சார், அது நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியும், ஒரு நாள் சூடாக ஒரு வெந்நீர் குடிங்க, இதுக்கு இதெல்லாம் அப்படிம்பேன். தெரியும் அவருக்கு தம்பத்தாக போகிறாருன்ட்டு. சார் வேண்டாம் சார் அது அப்படிம்பேன். நான் கேட்பேன் அவர்கிட்ட, வந்துடுப்பா ஒரு சரியில்லைப்பா, நான் பாரு பேட்டியை ஒரு ஆரம்பித்து 10 நிமிஷம் ஆச்சு, வேகமே இல்லை பற்றியா அப்படிம்பாரு. அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்மந்தம் உண்டு, நீ சும்மா ரெண்டு சொல்லிட்டு குழந்தை மாதிரி எங்கேயோ எங்கே போவார்னு தெரியாது, ஒய்ஃபுக்கு தெரியாது, விறுவிறுன்னு 2 பற்ற வைப்பார். அப்புறம் ரிலாக்ஸ்டாக வந்து உட்காந்துட்டு எப்போ சொல்லுப்பா அப்படிம்பாரு. சார் உடம்பு கெட்டு போயிடுது சார், இதெல்லாம் செய்யாதீங்க சார் அப்படின்னா, முட்டியிலப்பா அப்படிம்பாரு. அவருக்கு வந்து ரொம்ப காலமாக லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குங்க. அவருக்கு லங்ஸில் ப்ராப்ளம்ங்கிறது இப்போ கூட நிமோனியா லெவலில் போயிடுச்சுன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். இப்போ இந்த கடைசியாக லங்ஸில் அவருக்கு ரொம்ப நாளாகவே ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு. அதில் பேசும்போது மூக்கை அடைச்சாப்புலே பேசுவார் அவர். மூக்கு அடைச்சாப்புலே ஒரு பேச்சு இருக்கும். அவர் வந்து இந்த ரொம்ப மார்கழி மாதம், இந்த மாதிரி மார்கழி மாதம் ரொம்ப ரெய்னி சீசனில் அவருக்கு வந்து இது வரும், அவர் வந்து போச்சுவார், மிஷின் வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுவார். அவர் அந்த மிஷின் யூஸ் பண்ணுவார் அப்போ சுவாசத்துக்கு. அந்த மாதிரி அவருக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது அவருக்கு. ஏன் சார் நிரந்தரமாக இல்லை நான் பார்த்துட்டேன், ஓரளவுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்லுவார். அது மாதிரி அவர் ரொம்ப யதார்த்தமான மனிதர். காங்கிரஸ் வந்து சிவாஜியை விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்பன் சொன்னதா அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன தோணுதுன்னா, இளங்கோவனையுமே காங்கிரஸ் சரியா யூஸ் பண்ணிக்கலையோ அப்படின்னு சொல்லி. இது நல்ல கேள்வி கேட்டீங்க. இளங்கோவன் வந்துங்க என்னென்ன காங்கிரஸ்ல வந்து உள்ள ஆளுங்கள்லாம் வந்து எப்படின்னா, நிறைய வந்து கூட்டணி கட்சிகளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சில சாதகங்கள் சில சௌரியங்கள் அடையிறதுக்குன்னே அப்படியே ரொம்ப ஓவரா அப்படியே இங்கிலீஷ்ல லாயல் தேன் த கிங் பாங்க, ராஜாவை விட ராஜ விசுவாசத்தோட இருப்பாங்க. இப்ப கூட பாருங்க, ஏதாவது ஒன்று காமராஜாரில் பேசிடுவாங்க, பேசிட்டு வந்து நான் அப்படி பேசல, செல்வ பிறந்தகை பேசுறாரு இல்லையா சமீபத்தில், நான் அப்படி பேசல, அலையன்ஸை பற்றி பேசிட்டு அப்படிலாம் நான் பேசவே இல்லை, காமராஜர் ஆட்சி மறந்தே திரும்ப சமீபத்தில் ஒருத்தர் பேசினார், பேசிட்டு அப்படி பேசல எப்படி பேசலன்னு பொம்முவாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் தான் காங்கிரஸ்ல ஜாஸ்தி. காங்கிரஸ்ல நீங்க யாரை வேணா எடுத்து பாருங்க, தங்கபாலு எடுத்து பாருங்க, வரிசையாக பாருங்க. முதல்ல வந்து இரா அன்பரசு, தங்கபாலு, அதுக்கப்புறம் மற்ற ஆளுங்க யாரை வேணா எடுத்து பாருங்க, எல்லாம் அழகிரி, இவங்க எல்லாருமே கூட்டணி கட்சியோட, அது குறிப்பாக கூட்டணி கட்சியோட டிஎம்கேனா கலைஞரோட ரொம்ப ஒட்டி போங்க. இவர் அப்படி இருக்க முடியாது. காங்கிரஸ் வந்து இவரை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கணும்னா இவர் வந்து போல்டா பேசுவார். அலையன்ஸ் இருக்கட்டும், அதுக்காக நம்ம வந்து விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பாரு. அதாவது அவருக்கு எப்பயுமே பெரிய காமராஜர் பக்தர் அவர். தமிழ்நாட்டை ஏன் காமராஜர் ஆட்சி அமைக்க முடியாது, நம்மளும் அந்த மாதிரி ஒரு சின்சியரா ஒரு அட்டெம்ப்ட் பண்ண ஏன் கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர்கிட்ட விளையாட்டா. தனிப்பட்ட முறையில் பேசும்போது, சார் நீங்க காமராஜரை விட்டு ரொம்ப தூரம் வெளில வந்துட்டீங்க சார் சொல்லுவேன். நீங்க அந்த பயணத்தை விட்டு ரொம்ப தூரம் வெளில வந்துட்டீங்க, இனிமே காமராஜர் ஆட்சிங்கிறது சும்மா காணல் சார், சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க. சிரிப்பாரு. ஆமாயா, ரொம்ப கெட்டு போயிட்டானுங்க எல்லாரும். யார சொல்றது, ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார். வந்து சொல்லுங்க, இவங்க ஜெயலலிதா வந்து ஒரு சோனியா காந்தி பத்தி ரொம்ப ஒரு மோசமான விமர்சனம் வச்சிருந்தாங்க. ஆமா, அப்போ வச்சப்ப கோமலவல்லின்னாரு இவரு கோமலவல்லி, நீங்க தொடர்ந்தீங்கன்னா உங்களோட பழைய டான்ஸ் கதைகள்லாம் நான் சொல்ல வேண்டியது இருக்கும் சொல்லி ரொம்ப போல்டா சொன்னார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அப்படியே அடங்கிட்டாங்க. கரெக்டா சொன்னீங்க. அதாவது அதுதான் ஈவிகே இளங்கோவன். மற்றவங்கெல்லாம் வந்து அவங்க எல்லா வரலாறும் தெரியும், எல்லா பழைய வரலாறு, கலைஞரை பற்றியும் தெரியும், ஜெயலலிதா பற்றியும் தெரியும், எம்ஜிஆரை பற்றியும் தெரியும். ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்மள்ட்ட இந்த அம்மா பேசுது எப்படியே, நான் வேற ஒரு கதை சொல்லிட்டோம் உங்கள்கிட்டன்னு சொல்லி சிரிப்பாரு, கக்கான்னு சிரிப்பாரு. நல்லா இருக்கும் அது. சார் நல்லா இருக்கே சார், நான் வேணாப்பா, ஏற்கனவே என் தலையை உருட்டுறான், எதிர்கட்சியை சொல்ல என் கட்சிக்கானே என் தலையை உருட்டுறான், எப்படா என்ன இறக்கலான்னு பார்க்குறானுங்க, இதெல்லாம் சொன்னால் ரொம்ப இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து எப்படின்னா இம்பல்சிவ்னு ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுவாங்க, டக்குன்னு மனசில் பட்டதை சொல்லிடுவார் அவர். அது அவருடைய குணம். அவர் வந்து அந்த கட்சியால் 10 பைசா சம்பாதிக்கல. அவர் இயற்கையாகவே நல்ல வசதியான ஒரு ஃபேமிலி. அவர் கட்சி, அவருக்கு வந்து வேற சில பிஸ்னஸ்லாம் உண்டு, அவர் மகன்கள் பார்த்துக்கிட்டாங்க.
அதனால அவர் வந்து இந்த கட்சியை வச்சுக்கிட்டு சாதகம்னு உடனே இப்ப சில எனக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும், சில பிஜேபியில சில எம்எல்ஏக்கெல்லாம் வந்து லெட்டர் கொடுக்குறாங்க உடனே மேல ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்குறாங்கிற செய்தி கூட நான் கேள்விப்படுறேன். சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில சோ பார்க்கணும், உள்துறை அமைச்சரை வாங்கணுமா, நீ பாரு, போய் பாரு, நான் ஒரு லெட்டர் தரேன், உங்களுக்கு உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் வாங்குறாங்களாம். இப்படியெல்லாம் கூட இந்த சமீபத்தில் சில நடக்குது நான் கேள்விப்பட்டேன். சின்ன சின்ன லெவல்ல கூட இந்த மாதிரி. அப்படின்னா பெரிய பெரிய லெவல் எவ்வளவு நடக்கும்? காங்கிரஸ் பீரியட்ல, அவர் காங்கிரஸ் பீரியட்ல இவர் எவ்வளவு பண்ணிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஆளு இல்லை. ஒரு ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட பணம் வாங்குற ஒரு லெவல்ல இருக்காங்க சில பேர் இருக்காங்க கட்சியில. அது காங்கிரஸ்லயும் இருக்காங்க, பிஜேபியும் இருக்காங்க. ஆனா இவர்கிட்ட அது கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரைட்டா பேசுவாரு, எல்லாம் அடிச்சு ஆமா அப்படிதான் அப்படிம்பாரு. இவரால வந்து கூட்டணி கட்சியோட ரொம்ப அதுக்குன்னு ஒத்து உத முடியாது. அது அவர் அடிக்கடி அவர் சொல்ற வார்த்தை. என்ன மனசுல படுதோ சொல்லுவாரு. அதே சமயம் வந்து அதிமுக ஏதாவது பேசிதான் நீங்க டக்குனு கோமலவல்லின்னு ஆரம்பிச்சிடும், உங்க கதை தெரியும்னு சொல்லிடுவாரு. அவர் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டாரு. அப்படி பேசலாமா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாரு. விளைவுகளை பத்தி கவலைப்பட மாட்டாரு. அது அவருடைய பலம்னு சொல்லலாம், பலவீனம்னு சொல்லலாம். மகன்களை பத்தி சொன்னீங்க சார். அப்ப அதுல ஒரு ஞாபகம் வருது வந்து, இப்ப கடைசியா தான் ஒரு பையன் இறந்து போயிட்டார். அதனாலதான் ஈரோடு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் வந்து அவர் ஜெயிச்சாரி, அவரும் இறந்து போயிட்டார். திரும்ப ஈரோடு திரும்பவும் அந்த நீங்க அதுக்கப்புறம் கடைசி எப்ப சார் அவர் பாத்தீங்க? அந்த ஒரு பையன் அவர் மகன் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் பார்த்தேன். இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து அவர் எம்எல்ஏ ஆயிட்டார்னு நினைக்கிறேன். மகன் இறந்து போய் இவர் எம்எல்ஏ ஆயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்த்தாப்புல ஞாபகம் எனக்கு. அவர் மகன் இறந்து போனதுல ரொம்ப உடஞ்சு போயிட்டார். அவரு மனசு ரொம்ப உடஞ்சு போயிட்டார். அவர் வந்து அதை எதிர்பார்க்கல. நான் வந்து என் பிள்ளையோட இதுக்கு நான் பார்க்க வேண்டியிருக்கேன் அப்படி இந்த புத்திர சோகம் அவரை ரொம்ப பாதிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த நேரத்துல நான் அவரை வீட்டுல போய் பார்த்த போதெல்லாம் அப்படியே பேசாமே இருந்தாரு. என் கையை பிடிச்சிட்டு அப்படியே, பிடிக்கலப்பா, எதுவுமே பிடிக்கலப்பா, எதுவுமே பிடிக்கல, அவனை போய் நான் பார்க்குற ஒரு கஷ்டத்துல என்ன கடவுள் கொண்டு விட்டுட்டான். எலெக்ஷன்ல கூட அவர் நிக்க விரும்பல, அவரை கட்டாயப்படுத்தி நிறுத்தினதா சொன்னாங்க. எனக்கு அதுல வந்து மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அப்புறம் எலெக்ஷன்ல நின்ன போது கூட நான் அவர்கிட்ட பேசினேன். எலெக்ஷன் போது அவர் உடம்பு அவர் சரியில்லை. ஆல்ரெடி அவர் வந்து ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம், அவருக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்ததுன்னு நினைக்கிறேன் நினைவுக்கு. நீங்க நிக்கணுமான்னு நான் கேட்டேன். அவர் வந்து அறிவிச்ச போது அவர் பேர் அடிபட போட்டே நான் கேட்டேன், நீங்க நிக்கணுமா, உங்களால வந்து அலைய முடியுமா, இந்த புழுதியில வந்து நீங்க போனா உங்க ஏற்கனவே உங்களுக்கு லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, உங்களால அலைய முடியுமா, கட்சிக்காரங்கள்ட்ட போய் நான் கூட்டத்தில் தனியா நின்றுதான் இருப்பேன்னு சொல்ல முடியுமா? இல்லப்பா, சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு, அலையன்ஸ்ல அப்படிதான் ஃபீல் பண்றாங்க, நான் என்ன பண்ணுறது, என்னால எனக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்லை இங்க கட்சியில அப்படின்னு நிறைய நான் உங்கள்கிட்ட வெளியில சொல்ல முடியாது. எனக்கு சில நிர்பந்தங்களும் வந்தது. என்னால இதை வந்து தவிர்க்க முடியல. அஸ் எ லாயல் காங்கிரஸ்மேன் மேலிடத்துலேருந்து எனக்கு ப்ரெஷர் வந்தது, இங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு ஒன்றும் தவிர்க்க முடியல. உங்க ஹெல்த் பாதிக்குமே, நீங்க நல்ல ஹெல்த்தாக இருந்தால் பரவாயில்ல, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு, லங்ஸில் ப்ராப்ளம் இருக்கு, சுவாசத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நான் வந்து கேட்டபோது அவர் சொன்னார். பிரச்சாரத்துக்கு முன்னாடியே நான் கேட்டேன், இன்னும் கூட உங்கள் டைம் இருக்குது வாபஸ் வாங்குறதுக்கு அப்படின்னு. இல்லை நான் எல்லாரையும் யோசிச்சு பார்த்தேன். வீட்லேயும் பேசினாங்க, அவர் வீட்லேயும் பேசியிருக்காங்க. ஆனாலும் எனக்கு வந்து தவிர்க்க முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி பார்ப்போம் சரி. ஆனால் அவர் என்ன ஒரு விஷயம்னா, அவர் வந்து யோசிப்பார். யோசிச்சுட்டு எண்ணி துணிக கருமம்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, வள்ளுவருடைய குரல், துணிந்த பூன் எண்ணுவோம் என்பது இழுக்கும்பார் வள்ளுவர். அது மாதிரி துணிஞ்சதுக்கு அப்புறம் பயப்பட மாட்டார். வா இறங்கியாச்சுப்பா, அவ்வளோதான்ப்பா அப்படின்னு துணிஞ்சு இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இதை நிறைய யோசிச்சாரு, நம்மளால முடியுமான்னு யோசிச்சாரு, வீட்டில் வேற பேசியிருக்காங்க, எல்லாத்தையும் யோசிச்சாரு. அப்புறம் இறங்கி ஈரோடு கிழக்கில் வந்து பயங்கரமாக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 60,000 மேலே ஜெயிச்சாரு. அதுக்கப்புறமே அவர் ஹெல்த்து மட்டும் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், ஃப்ரெண்டாக சொல்கிறேன், அவர் அந்த எலெக்ஷனில் நின்றுக்கூடாது. ஏன்னா அவர் உங்கள் உடம்பை இனிமேல் நீங்கள் தழுக்கா பார்த்துக்கணும், இனிமேல் நீங்கள் வந்து கொஞ்சம் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் நான் அதுக்கப்புறமும் சொன்னேன், எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமும் சொன்னேன், உங்கள் உடம்பை நீங்கள் தழுக்கா பார்த்துக்கணும், ரொம்ப அலையாதீங்க அப்படின்லாம் சொன்னேன். இப்போ ஆமாப்பா, ஆனால் என்ன கட்சிக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க, மெட்ராஸில் உட்காந்து தூங்கிட்டு இருக்காருன்னு கெட்ட பேர் வரும் அப்படின்லாம் சொல்லுவார். எல்லாமே புரிஞ்சுப்பார். ஆனால் அவருடைய சில நிர்பந்தத்தால் கட்சிக்காரங்க கூப்பிடும்போது, கோபியில் கூப்பிடுறாங்க, ஈரோடில் கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது இவர் போய் தான் ஆகணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு போராட்டம் இவர் பேசணும்னா அந்த வேகத்தை விடக்கூடாதுன்னு நினைப்பாரு. கடைசி வரும் அவர் அந்த வேகத்தை விடவே இல்லை. எனக்கு அதுதான் ஆச்சரியமான விஷயம் அவர்கிட்ட. எப்போ பேசினாலும் அவர்கிட்ட அந்த வேகம் குறைஞ்சதே இல்லை. அவர்கிட்ட டக்குன்னு அடிப்பாரு, எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிப்பாரு. என்னன்னா இப்படி பேசுறாரு, காங்கிரஸ்காரங்களே மிரண்டு போற அளவுக்கு அடிப்பாரு ஒரு அடி. அது விளைவுகளை பற்றி கவலைப்பட மாட்டாரு. அது அவருடைய மிகப்பெரிய பலம். சமயத்தில் அது பலவீனமாகவும் உண்டு. அவருக்கு வந்து
இந்த மாதிரி மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு அப்படியே பேசுறது, கட்சியில் வந்து கெட்ட பேர் வரும், அதெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டேன். என்ன பண்ணுவானுங்க, அதிகபட்சம் என்ன பண்ணுவோம், பதவி விட்டு தூக்குவோம், போட்டோம் பரவாயில்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவருக்கு பதவியை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. அவர் 2 முறை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த தமிழ்நாட்டில் அவருக்கு நம் தலைமை பதவியை விட்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிற கவலையெல்லாம் அவர் கிடையவே கிடையாதுங்க. நம்ம மனசில் பட்டா சொல்லியாச்சுப்பா, ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன ஓய்வில் இருப்போம், அப்புறம் ஏதாவது பதவி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை இருக்கு பாருங்க, அது சோனியா காந்தியா இருக்கட்டும், ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும். ராகுல் மேல மிகப்பெரிய பக்தி உண்டு, ராஜீவ்காந்தி மேல மிகப்பெரிய பக்தி உண்டு, அகில இந்திய தலைமை மேல ரொம்ப ஒரு ஈடுபாடு உண்டு. அது 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 பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ண தலைமை இது அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி சொல்லுவார், இவனுக்குலாம் என்ன தெரியும், ஏதாவது வாரிசுங்கிறானுவன், அந்த குடும்பத்தோடைய தியாகம் இவனுக்கு தெரியுமா, இவனுக்காக தெரியுமா, அதெல்லாம் ரொம்ப நல்லா பேசுவார். அவர் கூட்டத்திலையும் பேசுவார், தனிப்பட்ட முறையிலையும் சொல்லுவார். அந்த குடும்பம் வந்து நேரு பான் வித் சில்வர் ஸ்பூனு, எத்தனை வருஷம் ஜெயிலில் கிடந்தாரு, கஷ்டப்பட்டாரு, அவர்லாம் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஃபேமிலி அது, இந்திரா காந்தி என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் ராஜீவோடைய ஃபேமிலி இருக்கு பாருங்க, அவங்க செஞ்ச தியாகத்தை சொல்லும்போது அப்படியே கண் கலங்கி சொல்லிகிட்டே இருப்பார். அவர் நிறைய தகவல்கள் புதுசாக இருக்கும். அந்த ஃபேமிலி செஞ்ச தியாகத்துக்கு யார் வேணா அந்த ஃபேமிலியிலேருந்து மேலே ஏறலாம். ஏன் சார் உங்கள் கட்சியில் வந்து திரும்ப அந்த ஃபேமிலியில ஆளை தேட்டுங்கன்னு கேட்பேன். அப்போ மட்டும்தான் அவர் கோவப்படார் நின்றுட்டு. ஏன் நீங்கள் ராஜீவ் திரும்ப இந்திரா காந்தி ஃபேமிலியிலேருந்தே தலைவரை தேட்டுறீங்க, அதை தாண்டி வெளில தேட முடியாது, உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்பாரு. அப்போ தான் அவர் கோவப்படுற ஒரே நேரம் அதுதான். உங்களுக்கு என்ன காங்கிரஸ் பேரியக்கத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்பாரு. அவங்க செஞ்ச தியாகம் என்னன்னு சில நாள் எனக்கு வகுப்பு மாதிரி எடுத்திருக்காரு. சொல்கிற பாயிண்ட்ஸ் அத்தனையும் கரெக்டாக இருக்கும். அவர் மகனை வந்து அரசியல் இறக்குனது கூட பெரிய விருப்பத்தில் அவர் செய்யலை. மேலிடத்தில் வந்து சொன்னாங்க, சரி ஓகேன்னு பண்ணார். அது கூட அவர் வந்து பெருசாக ஒரு ஆர்வம் காட்டல. அந்த மகனை வந்து மேலே கொண்டு வரணும், அரசியல் அப்படியே தனக்கு அடுத்த வாரிசாக கொண்டு வரணும், அப்படிலாம் பெரிய ஆசை காட்டல. அது அமைஞ்சு போச்சு அப்படி. சரி, மேலிடத்தில் இவர் கட்சியில் சில பேர் இவங்க கோபியிலே உள்ள இவரோட அனுதாபிகள்லாம் கேட்டிருக்காங்க, சரி எடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லி, அதில் கூட அவர் வந்து ஒரு பெரிய ஒரு வேகம் காட்டல. தன் மகனை அடுத்து தன்னுடைய வாரிசாக கொண்டு வரணும் அப்படின்லாம் அவர் நினைக்கவே இல்லை. ஈவிகேஸ்கிற அந்த ஒரு மனிதனுடைய அரசியல் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா அது ஒரு அப்பழுக்கு இல்லாத வாழ்க்கை. அது அவர் மேலே வந்து இவர் இங்கே வந்து பேரம் பேசினார், இந்த மாதிரி ஒரு இது பண்ணார், இதனால இந்த இந்த இஷ்யூவில் அவர் வந்து சிக்கினார் அப்படிங்கிறப்ப அவர் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் எழுந்ததில்லை. அதுக்கு மாதிரி அவர் அந்த மாதிரி ஆளே இல்லை. அவருக்கு எனக்கு வசதி போரும், எனக்கு அந்த மாதிரிலாம் வந்து சில்லறத்தனமாக நான் வந்து சம்பாதிச்சு அசிங்கமான பேர் வாங்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருந்தார். அரசியலில் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அவருடைய ஆசை என்னன்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து மேலே வரணுங்கிறதுல அவர் ரொம்ப ஆசை உண்டு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எப்படியாவது ஒரு ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு ஆசைப்பட்டார். சொல்லப்போனால் போன திமுக கவர்மெண்ட், இதுக்கு முன்னாடி கலைஞர் ஒரு தலைமையில் இருந்த போது மைனாரிட்டி கவர்மெண்ட் ஜெயலலிதா கூட கிண்டல் பண்ணுவாங்க. அந்த டைட்டில் கூட நம்ம வந்து ஆட்சியில் பங்கு வாங்கியிருக்கணும் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட முறையில் என்னிட்ட பல தடவை சொல்லியிருக்கோம். நம்ம இப்படியோ வாங்கியிருக்கணும். ஏன் சார் உங்களுக்கு தான் வந்து அவங்க கணிசமான எம்பி எங்கே கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்னா கூட, இல்லை இந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு வாங்கியிருக்கணும், மேலிடம் தவறடிச்சு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கணும், முதல்ல உட்காரணுங்க. அப்படியே தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து எப்படியாவது அட்லீஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்டர், காங்கிரஸ் கொடி போட்ட தேசிய கொடி போட்ட காங்கிரஸ் வண்டி போகணும், 2 வண்டியாவது போகணும் அப்படிலாம் ஒரு ஆசை வச்சுருந்தார். அப்போ கூட எனக்கு இது உடன்பாடு இல்லை, அட்லீஸ்ட் 1 or 2 பீப்புளுக்கு சீட்டு, அது வந்து பெரிய மந்திரி சபையில் வந்து ஒரு நல்ல வெயிட்டான போர்ட்ஃபோலியோவாக இருக்கலாம், சாதாரண போர்ட்ஃபோலியோவாக கூட இருக்கலாம், ஆனால் ஆட்சியில் பங்கு வாங்கியிருக்கணும் அப்படின்னு கூட அவர் என்கிட்ட பேசியிருக்காரு. அதனால் தமிழ்நாடு காங்கிரஸில் அதிகாரத்துக்கு வரணும். காங்கிரஸ் எப்படியாவது அதிகாரத்துக்கு வரணும். அது எப்படியாவது வந்து ஒரு கூட்டணி சர்க்காரோட காங்கிரஸ் வந்து உட்கார்ந்தா கூட பரவாயில்லை, அது ஒரு அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு கடைசி வரை ஆசைப்பட்டார். அந்த ஆசை வந்து இனிமேல் நிறைவேறுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நிச்சயமாக ஈவிகே இளங்கோவன்கிற காங்கிரஸில் வந்து ஒரு மாறுபட்ட மனிதர். நிச்சயமாக காங்கிரஸில் வந்து அந்த வெற்றிடம் இருக்கு பாருங்க, அந்த வெற்றிடத்தை யார் நிரப்புவாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒரு அந்த வெற்றிடம் வந்து எப்படி யார் நிரப்ப போகிறாங்க எனக்கு உண்மையிலேயே புரியல. ஒரு அற்புதமான மனிதர். என்னை பொறுத்தவரை ஒரு ஆத்ம நண்பரை நம்ம இழந்துட்டோமேங்கிற வருத்தமாக இருக்குது. நன்றி.